ரிலேட்டிவ் வெலாசிட்டியில் 3 டைப்பான சுச்சுவேஷன் பார்க்கலாம். எப்படி? சப்போஸ் பாடி இஸ் மூவிங் இன் சேம் டைரெக்ஷன், விஏபி எப்படி வச்சுக்கலாம்? சேம் டைரெக்ஷனாக விஏ மைனஸ் ப்ளஸ் ஆஃப் விபி. சப்போஸ் வியோட வெலாசிட்டி பாசிட்டிவ்னு வச்சுக்கிட்டோம்னா ரெண்டு சேமில் இதுவும் பாசிட்டிவ் இருக்கும், பட் ஜென்ரல் ஃபார்மில் நெகட்டிவ் வரும். ஆர் விஏபி ரெண்டும் ஆப்போசிட் டைரெக்ஷன் மூவ் பண்ணால் இது பாசிட்டிவாக இருந்தால் ஜென்ரல் ஃபார்முலா விபி வரும் மைனஸ். 3 கைண்ட் ஆஃப் சுச்சுவேஷன் இருக்குது ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ஒன்று என்ன வரும்? இஃப் விஏ இஸ் ஈக்குவல் டு விபி ஒரு கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் விஏ இஸ் நாட் ஈக்குவல் டு விபி. அதில் 2 கண்டிஷன் இருக்குது. தட் இஸ் விஏ இஸ் கிரேட்டர் தென் விபி ஒரு கண்டிஷன், விபி இஸ் கிரேட்டர் தென் விஏ. ரெண்டும் சேமாக இல்லைங்கிற போது ஒன்று இது பெருசாக இருக்கலாம் அல்லது இது பெருசாக இருக்கலாம். தேர்ட் கண்டிஷன் both are moving in different direction, that is different velocities. If VA is equal to positive and VB is equal to negative. In the situation, 3 situation நம்ம பார்ப்போம், and vice versa. So first situation என்ன வரும்? VA is equal to VB. VA is equal to VB னா எப்படி வரும்? It means the body is going like this, the ground lab. So body, it is moving with a velocity of VA, that is body A, and body B. Body B is moving with VB, and first condition enna? VA is equal to VB is equal to C, we will solve it as V. So in the condition நம்ம எப்படி எழுதலாம்? ரெண்டோட வெலாசிட்டி சேமாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு பாடியோட வெலாசிட்டி இப்படி இருக்கும், அதோட இது தீட்டா. திஸ் இஸ் எஸ்டி கிராஃப். எஸ்டி கிராஃபில் ஸ்லோப் வந்து வெலாசிட்டி. இன்னொரு பாடி, தட் இஸ் சி அபவுட் பாடி பி. அடுத்தது என்ன ஆகும்? சேம் இன்க்ளைன் லைனில் தான் வரும், ஏன்னா ரெண்டுத்துக்கும் தீட்டா சேமாக இருக்கும். ஏன்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு tan theta is equal to y coordinate by s coordinate is equal to velocity. So பாடி ஏவோட வெலாசிட்டி பாடி பியோட வெலாசிட்டி சேமாக இருந்தால் ரெண்டோட ஸ்லோப்பும் சேமாக இருக்கும். ரெண்டோட ஸ்லோப் சேமாக இருக்கும். ரெண்டு டிஃப்ரெண்ட் பொசிஷனில் இருக்குது. அட் டைம் இது அட் T1 அட் T2. ஸோ T1 T2, பட் ரெண்டு லைனும் வெலாசிட்டி சேம்னா velocity of A. ஸோ ரெண்டுத்துல வெலாசிட்டி சேமாக இருக்கிற போது ரெண்டோட ஸ்லோப்பும் சேமாக இருக்கும். ரெண்டோட ஸ்லோப்பு சேமாக இருந்தால் ஒன்று மேலே ஒன்று போக முடியாது. ஒன்று மேலே ஒன்று போகிறதுன்னா ரெண்டு பாடியும் சேம் இடத்துலேருந்து மூவ் பண்ணுதுன்னு அர்த்தம். இது ஒரு பாடி, இது ஒரு பாடி, ரெண்டு இப்படி மூவ் பண்ணுதுன்னு அர்த்தம். பட் வித் டைம் கேப் இப்படி போச்சுன்னா இப்படி மூவ் பண்ணும் வித் சேம் வெலாசிட்டி. அப்போ சேம் வெலாசிட்டி, இதோட வெலாசிட்டி சேமாக இருக்கும், ஏன்னா ஸ்லோப் சேமாக இருக்குது. அப்படிங்கிற போது if velocities are same, that implies, அதுக்கு அர்த்தம் என்னன்னா velocities are same, the both straight lines have same slope. அதுக்கடுத்து சேம் ஸ்லோப்னா ஒன்று மேலே ஒன்று போக முடியாது. ஒன்று மேலே ஒன்று போச்சுன்னா பி இங்கே இருந்து போகுதுன்னு அர்த்தம். பட் வித் டைம் கேப் இருக்குது. இதுதான் வித் டைம் கேப். ஸோ டைம் கேப் இருக்கிற போது இதோட வெலாசிட்டி சேம்ங்கிற போது இதோட தீட்டா சேம், tan theta சேம். ஸோ இட் மீன்ஸ் வாட்? த ஸ்ட்ரைட் லைன் which representing velocities are parallel lines. ஏன்னா ரெண்டோட ஸ்லோப்பு சேமாக இருக்கிற போது ஸ்லோப் என்ன? ஆல்வேஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ தீட்டா சேம், ஸ்லோப் சேம்னா வெலாசிட்டி சேம்னா both has to be parallel lines. So இது first condition. Second condition, and அங்கே இது applicable. VA is equal to VB, which is equal to
v அப்படின்னு இருந்ததுன்னா. செகண்ட் சுச்சுவேஷன் என்ன? ஃபஸ்ட்டு சுச்சுவேஷன் பார்த்தோம், both the bodies having same velocities. செகண்ட் சுச்சுவேஷன் என்ன வருதுன்னா இப்படி பார்க்கலாம். if v1 is not equal to v2, அதாவது ஃபஸ்ட் கேஸ் v1 is greater than v2, செகண்ட் கேஸ் v2 is greater than v1. ரெண்டு சுச்சுவேஷன். as it is ST கிராஃபில் நம்ம பார்த்துருக்கோம். ST graph, that is position time graphல suppose ஒரு பாடியோட velocity இப்படி இருந்தது. See, now we will take this situation. This is velocity of body 2 and this is velocity of body 1. v1 in this case v1 is greater than v2. ஏன்னா இதோட ஸ்லோப் வந்து θ1, இதோட ஸ்லோப் வந்து θ2, more steeper slope, more is velocity. ஸோ இந்த சுச்சுவேஷனில் நம்ம எப்படி பார்க்கலாம்? சப்போஸ் இங்கே ஒரு பாடி இப்படி இருக்குது, ST கிராஃப் எடுப்போம். This is position time. So this is position நம்ம x ன்னு கூட வச்சுக்கலாம். So this is x1, this is x2. Body is in position x1. See, body position with respect to origin, it is at x1. Body 2 with respect to origin, it is at x2. ரெண்டும் ஸ்டார்ட் பண்ணுது at t is equal to 0. at t is equal to 0 இது இங்கே இருக்குது. at t is equal to 0 செகண்ட் பாடி இங்கே இருக்குது, x1 x2ல இருக்குது. ஸோ பாடி 1 மூவிங் வித் more velocity, more will be the steeper of the graph. Body 2 less velocity, ஏன்னா v2 is less than, so lesser velocity தான் velocity எப்படி வரும்? இப்படி வரும். This is velocity of 2, this is velocity of one body. Because with respect இங்கே theta பார்த்தோம்னா with theta this is more, இதோட theta இதோட வச்சு பார்த்தோம்னா அதிகம். So at certain point ரெண்டும் மீட் பண்ணும், further both will move up here. So இந்த கண்டிஷன் என்ன சொல்லலாம்? x1 is equal to position of body A, x2 is equal to position of body B. So initially v2 is less than v1. அதுக்கு என்ன அர்த்தம்? v2 minus v1 is less than 0னா நெகட்டிவ். ஸோ ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் வந்து நெகட்டிவில் வரும். ஸோ நெகட்டிவில் வரும்போது என்ன பண்ணும்? இனிஷியலி this is moving with the constant velocity v1, this is moving with uniform velocity v2. இந்த கண்டிஷனில் என்ன வரும்? இனிஷியலி இதுதான் ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன். இதுதான் ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸ். இது வந்து v1, இது v2. ஸோ v1 is greater than v2 அப்படிங்கிற போது இங்கே இந்த பாடி 1 இங்கே இருக்கப்போ பாடி 2 அங்கே இவ்வளோ இருக்கும். திஸ் இஸ் டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். எப்படி? ஃபஸ்ட்டு x1 x2 இப்படி இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆன பிறகு ரெண்டும் இதை ஓவர்டேக் பண்ணும். v1 v2 இதை ஓவர்டேக் பண்ணால் அந்த டயத்தில் ரெண்டும் ஒன்றா இருக்கும். அதுக்கப்புறம் ஃபர்தர் இது மூவ் ஆகி, ஸோ ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இனிஷியலி திஸ் இஸ் டிஸ்டன்ஸ் ஆஃப், இது வந்து டிஸ்டன்ஸ் ஆக்சிஸ். இனிஷியலி டிஸ்டன்ஸ் இவ்வளோ இருக்குது. டைம் ப்ரோக்ரஸ் பண்ண இந்த டயத்தில் t is equal to t1ன்னு வச்சுக்கோ. ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் என்ன? குறைஞ்சிக்கிட்டே வருது. அட் திஸ் பொசிஷன் டைம் ஆஃப் மீட்டிங் திஸ் இஸ் பொசிஷன் ஆஃப் மீட்டிங் ரெண்டு காரும் இந்த இடத்துல மீட் பண்ணும். ஒன் சர்டன் பண்ணல, இந்த இடத்துல மீட் பண்ணும். ரெண்டு இப்படியே மூவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இது வெலாசிட்டி அதிகமாக இருக்கும். ஒரு இடத்துல இது ஓவர்டேக் பண்ணி பாடி ஏ வில் கோ. ஸோ இட் மீன்ஸ் இதுலேருந்து என்ன வரும்? ஃபர்தர் என்ன பண்ணும்? ரெண்டும் பார்ட் வே ஆகும். பார்ட் வேனா
the distance of separation increase ஆகிட்டே போகும் ரெண்டுத்துக்கும் உள்ள பாடிக்கு உள்ளது. See in this case initially after start டைம் ப்ரோக்ரஸ் பண்ண ரெண்டும் மூவ் பண்ணுது. டைம் அதிகமாக ரெண்டும் மூவ் பண்ணுது. ஆஃப்டர் ஸ்டார்ட் the distance of separation decreases. இப்படி இருக்குது, அப்புறம் இப்படி வருது, அப்புறம் இப்படி வருது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன வரும்? at one point of time both will be together. இந்த இடத்துல இது இங்கே வரும், இது இங்கே வரும். that is point of intersection in the graph. அதான் time of meeting and position of meeting together. Then the body ஒரே ஒரு இடத்துல மீட் பண்ணணும், ஒன்லி ஒன்ஸ் மீட் பண்ணணும். the body with more velocity. in this caseல இது வரும், இது A, body A, this is body B யோட position. more velocity, that is body A will go away from body having less velocity. ஸோ திஸ் ஒன் டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் அதிகமாகிட்டு இருக்கு. ரெண்டும் அதுக்கப்புறம் இப்படி போய் இப்படி மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்படி போகும். இப்படி போகிறப்போது ரெண்டு இப்படி போய் போத் வில் நெவர் மீட். பாடி வித் ஹேவிங் மோர் வெலாசிட்டி என்ன பண்ணும்? இட் வில் மூவ் ஃபர்தர் அவே அண்ட் அவே. அட் கிவன் பாயிண்ட் ஆஃப் டைமில் இதோட வெலாசிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ போத் வில் மூவ் அவே ஃப்ரம் திஸ் பாயிண்ட். அவுட்வர்ட்லி மூவ் அவே பண்ணும் ரெண்டும். ஸோ இது வந்து வென் V1 is greater than V2. அந்த கண்டிஷன் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் நெகட்டிவ் இருக்க ஆரம்பத்தில், அப்புறம் எகெயின் இட் வில் பி பாசிட்டிவ். எகெயின் ஆல்வேஸ் இட் வில் பி V2 minus V1 இஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ். ஃபஸ்ட் இனிஷியலி மீட் பண்ணும். இனிஷியல் டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் குறைஞ்சி மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டும் மூவ் அவே பண்ணும். ஒன்லி அட் ஒன் பாயிண்ட் போத் வில் மீட் ஈச் அதர். ரெண்டு காரும் ஒரு இடத்துல மீட் பண்ணும். இந்த இடத்துல மீட் பண்ணும். அந்த இடத்துல A வந்து திஸ் இஸ் A, திஸ் இஸ் B ஓவர்டேக் பண்ணும். அண்ட் திஸ் வில் மூவ் வித் லெஸ். இந்த ரெண்டுத்துக்கு இடையில உள்ள செப்பரேஷன் x2 minus x1 அதிகமாகிட்டே போகும். இங்கே வந்து எவ்வளவு? திஸ் இஸ் த x2 minus x1. அது குறைஞ்சிக்கிட்டே வரும். குறைஞ்சிக்கிட்டே வந்து 0 ஆகும். 0லேருந்து அதுக்கப்புறம் ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகும். கேஸ் 2ல் செகண்ட் கண்டிஷன்னா V2 இஸ் கிரேட்டர் தென் V1. இதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த கிராஃப் எப்படி இருக்கும்? V2 கிரேட்டர் தென் V1னா அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் ரெண்டு இப்படி போய் ரெண்டு வெலாசிட்டி இப்படி போய் இப்படி போய்டும். பட் இப்போ V2 இஸ் கிரேட்டர் தென், ஸோ V2 பாடி 2ஓட பொசிஷன் இனிஷியலி இங்கே இருக்க T இஸ் ஈக்குவல் டு 0. பாடி 1ஓட பொசிஷன் இங்கே இருக்குது. See, this is an example with reference body x1 at T is equal to 0. This is x2 at T is equal to 0 with respect to origin. ஸோ இங்கேருந்து x1ஓடது இங்கே இருக்குது, இந்த டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ வெலாசிட்டி 2 இஸ் கிரேட்டர் தென் வெலாசிட்டி 1. இட் மீன்ஸ் வெலாசிட்டி 1 இப்படி போணுச்சுன்னா திஸ் இஸ் வெலாசிட்டி ஆஃப் பாடி 1. ஸோ திஸ் இஸ் தீட்டா, திஸ் இஸ் தீட்டா. ஸோ செகண்டோட என்ன வெலாசிட்டி அதிகம், அப்போ அதோட தீட்டா அதிகமாக இருக்கணும், அப்போ தான் ஸ்லோப் அதிகமாக இருக்கும். ஸோ இட் வில் கோ லைக் திஸ். இதுதான் அதோட ஸ்லோப். So this is velocity of the body 2. In this condition V2 is greater than V1. In the condition now both bodies A and B, A is having velocity V1 and B is having velocity V, will never meet each other. Meet each other. ரெண்டு கண்டிஷன் பார்க்கணும். See,
இந்த ஆக்சிஸை அதோட பொசிஷனை காமிக்குது, இந்த ஆக்சிஸ் டயத்தை காமிக்குது. at t is equal to 0, at t is equal to t1ன்னு வச்சுக்கோ. ரெண்டுத்தோட இனிஷியலி செப்பரேஷன் இது, ஃபர்தர் செப்பரேஷன் இது. ஸோ இந்த கண்டிஷன் எப்படி இருக்கும்? சப்போஸ் திஸ் இஸ் x1, திஸ் இஸ் x2, இதுதான் செப்பரேஷன், தட் இஸ் பாடி A, இது பாடி B. ஸோ இதோட வெலாசிட்டி v1, v2 and v2 is greater than v1 after some time. இது ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கோம். அந்த சேம் டயத்தில் இது இவ்வளோ தூரம் போயிடும். ஸோ ரெண்டுத்துக்கும் உள்ள செப்பரேஷன், இப்போ இதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள செப்பரேஷன், இனிஷியல் செப்பரேஷன், ஃபைனல் செப்பரேஷன் அண்ட் கீப் ஆன் இன்க்ரீஸிங். இந்த கிராஃபில் பார்த்தாலும் தெரியுது. ஸோ ஏன்னா வெலாசிட்டி அதிகமாக இருக்குது, இதோட வெலாசிட்டி அதிகம், ஏன்னா இதோட ஸ்லோப் அதிகம், இதோட ஸ்லோப் குறைச்சல். அப்போ வெலாசிட்டி ஸ்லோப் அதிகம் வந்து இது ஸ்டீப்பாக இருக்கும், இதோட இது ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும். இது இப்படி போச்சுன்னா இது இப்படி போகும். ஸோ ரெண்டும் மீட் பண்ணிக்காது. போத் will never meet each other. இந்த கண்டிஷன் தான் VAB என்ன வரும்? VA minus of plus of VB, ஏன்னா both are moving in the same direction. சப்போஸ் VAB ரெண்டும் ஆப்போசிட் டைரெக்ஷனாக அதுக்கு கண்டிஷனுக்கு வரும். VA minus of VB is equal to VA plus VB. அந்த கண்டிஷனுக்கு நம்ம இப்போ வருவோம். Third condition என்ன? If one velocity is positive, another velocity is negative. Suppose see, ST கிராஃபில் நம்ம பாசிட்டிவ் ஸ்லோப்னா வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் ஆக்சிஸ் தீட்டா, இது வந்து ஸ்லோப் பாசிட்டிவ், ஏன் பாசிட்டிவ்னா தீட்டா இஸ் லெஸ் தென் 90 டிகிரி. சப்போஸ் இப்படி வந்ததுன்னா, ஸோ திஸ் இஸ் தீட்டா. இந்த கண்டிஷனில் இதை தீட்டான்னு வச்சுக்கோ, தீட்டா 2ன்னு வச்சுக்கோ. ஸோ இதுதான் ஸ்லோப்பு. இதில் வந்து ஸ்லோப் என்ன? நெகட்டிவ்னா தீட்டா கிரேட்டர் தென் 90 டிகிரி. அப்படி இதுனா நெகட்டிவ் ஸ்லோப்னா ஸ்ட்ரைட் லைன் எப்படி வரும், பாசிட்டிவ் ஸ்லோப்னா ஸ்ட்ரைட் லைன் எப்படி போவோம், ரைசிங் அப் அண்ட் ரைசிங் டவுன். ஸோ இங்கே என்ன நம்ம பார்ப்போம்? இப்போ வந்து விசி தேர்டு கண்டிஷன் என்ன? தேர்டு கண்டிஷன் V1 and V2 ரெண்டு இருக்குது. தட் இஸ் பாடி ஏயோட A, பாடி B இஸ் பாசிட்டிவ், இஸ் நெகட்டிவ். ஸோ இதோட பாசிட்டிவ்னா ஸ்லோப் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ V1 இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, t is equal to 0, இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது பாசிட்டிவ் ஸ்லோப்னா எப்படி போகும்? நம்ம இப்படி எடுத்துக்கலாம், எப்படி போகும்? திஸ் இஸ் V1 and V2 இஸ் நெகட்டிவ் ஸ்லோப், அதோட இடத்துல ஸ்டார்ட் ஆகுது, எப்படி போகும்? திஸ் இஸ் V2, நெகட்டிவ் வெலாசிட்டி, ஸ்லோப் நெகட்டிவ்னாலே ஸ்ட்ரைட் லைன் வில் பி ஹேவிங் தீட்டா கிரேட்டர் தென் 90 டிகிரி. x1க்கு என்ன வரும்? x1 பாசிட்டிவ் வரும். ஒரு பாயிண்டில் ரெண்டும் மீட் பண்ணும். சப்போஸ் இட் மீன்ஸ் என்ன? x1 பாடி இப்படி ஸ்டார்ட் பண்ணுது, திஸ் இஸ் at x1 V1, இது இப்படி வருது. ஸோ அட் சர்டன் பாயிண்ட் ரெண்டும் ஒன்று கிராஸ் பண்ணிக்கும். ஒரு பாயிண்டில் ரெண்டும் ஒன்று கிராஸ் பண்ணிக்கும். இது இப்படி போகும், அப்புறம் இது ஃபர்தராக இப்படி போகும், இது ஃபர்தராக இப்படி போகும். பட் ரெண்டும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகுது. ஸோ இங்கே ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகுது. ஸோ திஸ் இஸ் பாயிண்ட் ஆஃப் கிராசிங், டைம் ஆஃப் கிராசிங் சொல்லலாம். இது என்ன வரும்? பொசிஷன் ஆஃப் கிராசிங். ஸோ இந்த கிராஃப் எப்படி பண்ணலாம்? ஸோ இட் மீன்ஸ் இனிஷியலி என்ன வரும்? இந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் ஆரம்பத்தில் எப்படி இருக்குது, வர எப்படி குறையுது, அப்புறம் 0 ஆகிடுது. தென் போத் ஆர் பார்ட் இன் டிஃப்ரெண்ட் டைரெக்ஷன். இதுதான் வென் ரெண்டு பாடி ஆப்போசிட் டைரெக்ஷனில் போச்சு. இந்த கண்டிஷனில் நம்ம எப்படி எழுதலாம்? velocity of A with respect to B is equal to velocity of A minus velocity, இது பாசிட்டிவ் வெலாசிட்டி, இது பாசிட்டிவ் இருக்கும். ஸோ velocity of B என்ன? velocity of B is equal to VA plus VB. But if VA is equal to VB, ரெண்டோட மேக்னிடியூடு சேமாக இருந்து, but VA is positive and VB
is negative. இந்த கண்டிஷன் என்ன வரும்? velocity, relative velocity of A with respect to B is equal to VA minus of minus VB. நெகட்டிவ் சைன் எப்போ போகிறோன்னா ரெண்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில். இது வந்து இதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் போட்டால் இங்கே நெகட்டிவ் போடுவோம். ரெண்டு சேம் டைரெக்ஷன் தான் இதை ப்ளஸ் விபின்னு போடுவோம். இஸ் ஈக்குவல் டு வி மைனஸ் ஆஃப் மைனஸ் வி. ஏன்னா விஏ விபி ஈக்குவல் மேக்னிடியூட். ஒன்று 40 கிலோமீட்டர் இப்படி இந்த கிலோமீட்டர் பேர் ஆகல போது, இது 40 கிலோமீட்டர் இந்த பக்கம் டைரெக்ஷனில் வருது. இஸ் ஈக்குவல் டு 2v இந்த கண்டிஷன். சப்போஸ் தேர்ட் கண்டிஷன் செகண்ட், இஃப் v1 is negative and v2 is positive. அந்த கண்டிஷன் எப்படி இருக்கும்? எக்ஸ்டி கிராஃப் போடுவோம். இதுதான் x1 இங்கே இருக்கும், x2 இங்கே இருக்கும். இது நெகட்டிவ்னால இது இப்படி போவோம், இது பாசிட்டிவ்னால இது இப்படி போவோம். both will never, this is v1, this is v2. இது நெகட்டிவ் ஸ்லோப், இது பாசிட்டிவ் ஸ்லோப். ரெண்டும் ஒரு இடத்துல மீட் பண்ணாது. ரெண்டும் ஒரு இடத்துல மீட் பண்ணும். சம்மர் இட் வில் மீட், பின்பக்கம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா, பட் தட் கண்டிஷன் வில் நெவர் அக்ரி, நெவர் கம்ஸ். இந்த கண்டிஷன் இது பாசிட்டிவ்னா விபி விஏ விபி, இது வந்து ரெண்டுனா பி. ஸோ திஸ் இஸ் வி கேன் சே v2 தட் இஸ் ஆர் விபி, திஸ் இஸ் v1 ஆர் விஏ. இந்த கண்டிஷன் என்ன பண்ணணும்? ரெண்டும் மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. விபி இஸ் ஈக்குவல் டு விபிஏ பாசிட்டிவ் இல்லையா, v2 பாசிட்டிவ்னா விபி பாசிட்டிவ் ப்ளஸ் மைனஸ் ஆஃப் விஏ, சாரி திஸ் வில் பி ஆல்வேஸ் கம்ஸ் மைனஸ் விபி ப்ளஸ் விஏ. ரெண்டோட மேக்னிடியூடும் சேமாக இருந்ததுன்னா விஏ இஸ் ஈக்குவல் டு விபின்னு இருந்ததுன்னா ரெண்டையும் சேர்த்தோம்னா வி ப்ளஸ் வி இஸ் ஈக்குவல் டு 2v. வெலாசிட்டி எந்த டைரெக்ஷனில் இருக்கும்? ப்ளஸில் வரதுனால இட் வில் பி ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஸோ இதுதான் 3 டிஃப்ரெண்ட் கேசஸ். ரெண்டும் சேம் டைரெக்ஷனில் போகலாம், சேம் டைரெக்ஷனில் போய்கிட்டு ஸ்பீடு இன்னொன்னோட அதிகமாக இருக்கலாம். தேர்ட் கண்டிஷன் ரெண்டும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் வரலாம். அப்போ வெலாசிட்டி நெகட்டிவ் தான் வரும். ரெண்டுத்துக்கும் ஒன்றை கம்பேர் பண்ணுற இன்னொன்று நெகட்டிவாக வரும்.